பல்வேறு காரணங்களால் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழுவில் மாற்றத்திற்கான சாத்தியம் எப்போதும் இருப்பதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அமீருடன் ஷாரி தெரிவித்திருக்கிறார். நோய், மரணம் அல்லது இதர காரணங்களால் ஆட்சிக்குழு மாற்றத்திற்கான சாத்தியம் எப்போதும் இருக்கிறது. இது நடக்காது என்று தாம் கூற முடியாது என அவர் கூறினார். தற்போது எனக்கு ஸ்லாங்கூரில் வலுவான ஆட்சிக்குழு உள்ளது. நாங்கள் அனைவரும் இணைந்து பணியாற்றுவது குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து சேவையை மேம்படுத்த வேண்டியிருக்கிறது என்பதையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என அமீருடன் தெரிவித்தார். இம்மாதம் இறுதியிலோ அல்லது அடுத்த மாதத்திலோ PKR மற்றும் DAPயிலிருந்து 2 ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மாற்றப்படும் சாத்தியம் இருப்பதாக வெளியான தகவல் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் பதிலளித்த போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். எனினும் ஆட்சிக்குழு மாற்றம் குறித்த வதந்திகளை ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர்களான நஸ்வான் அலிமி மற்றும் ஜமாலியா ஜமாலுடன் மறுத்தனர். தாமோ அல்லது நகர சம்மேளன மந்திரி பசார் அமீனுடன் ஹாரூன் கூட்டரசு அமைச்சரவையில் இணையக்கூடும் என்று வெளியான ஆருடங்கள் குறித்து வினவப்பட்ட போது ஸ்லாங்கூர் திட்டங்கள் வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்துவதற்கு தமது நடப்பு நிலையை தொடர விரும்புவதாகவும் அமீருடன் மறுமொழி தெரிவித்தார். இவ்வாண்டின் 2வது காலாண்டில் மலாய்க்காரர் சமூகத்தில் 1,732 குழந்தைகள் பிறந்தன. கடந்த ஆண்டில் இதே காலகட்டத்தில் பிறந்த 1,12,197 குழந்தைகளை ஒப்பிடுகையில் இவ்வாண்டு 2வது காலாண்டில் மலாய்க்காரர்களுக்கு பிறந்த குழந்தைகள் விகிதம் 10.2 குறைந்துள்ளது. இவற்றில் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக பிறந்ததாக தேசிய புள்ளி விவரத்துறையின் தலைமை அதிகாரி டத்துஸ்ரீ முகமது யூசர் கூறினார். இவ்வாண்டின் 2வது காலாண்டில் 51,759 ஆண் குழந்தைகளும் 48,973 பெண் குழந்தைகளும் பிறந்துள்ளன. 30 முதல் 39 வயதுக்குட்பட்ட பெண்கள் மூலமாக 51,740 குழந்தைகளும் 40 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட வயதை கொண்டவர்கள் மூலமாக 5.4 விழுக்காடு குழந்தைகளும் 20 வயதுக்கும் குறைந்த பெண்கள் மூலம் 1.8 விழுக்காடு குழந்தைகளும் பிறந்துள்ளன. இவற்றில் ஸ்லாங்கூரில் அதிகமாக 19,320 குழந்தைகள் பிறந்த வேளையில் லாப்வான் கூட்டரசு பிரதேசத்தில் குறைந்த அளவில் 324 குழந்தைகள் பிறந்தன. சீன சமூகத்தில் 9.7 விழுக்காடும் இந்திய சமூகத்தில் 3.7 விழுக்காடும் குழந்தைகள் பிறந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தாய்க்கும் மகனுக்கும் இடையே நடைபெற்ற தகராறை தடுத்து நிறுத்த முயன்ற வயதான மாது ஒருவர் கத்தரிக்கோலினால் குத்தப்பட்டு மரணமடைந்தார். தலையில் கடுமையாக குத்தப்பட்டதால் 80 வயதுடைய அந்த பெண்மணி சபராங்ஜியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த துயர சம்பவம் காலை மணி 11 அளவில் பக்காண்டாரட் அருகே கல்லுங் பும்புவில் நிகழ்ந்தது. அந்த தகராறில் அவ்வீட்டில் இருந்த தனது உறவினரான அந்த மாது தலையிட்டதால் ஆத்திரமடைந்த 40 வயது சந்தேக பேர்வழி அங்குள்ள மேஜையில் வைக்கப்பட்டிருந்த கத்திரிக்கோலை எடுத்து அந்த மாதுவின் தலையின் இடது பகுதியில் தாக்கியுள்ளான். இந்த சம்பவத்தின் போது அந்த சந்தேக பேர்வழியின் தாயாரும் காயத்திற்கு உள்ளானதை தொடர்ந்து அவர் கப்பலா பத்தாஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அதன் பின் வெறித்தனமாக செயல்பட்ட அந்த ஆடவன் அவ்வீட்டில் உள்ள கண்ணாடி ஜன்னல்களை உடைத்துவிட்டு தப்பி சென்றபோது அவனை போலீசார் கைது செய்தனர். கசாஸ் நெடுஞ்சாலையில் கடந்த வாரம் ஒரு வாகனத்தின் மீது ஆயுதத்தை தூக்கி வீசிய குற்றச்சாட்டை 32 வயதுடைய நாகேந்திரன் என்ற ஆடவன் மறுத்தான். நபிலா ஹுடா ஜைனி என்ற பெண்மணிக்கு சொந்தமான டொயோட்டா எஸ்டிமா காரின் கண்ணாடியை சேதப்படுத்தும் நோக்கத்தில் ஆயுதத்தை தூக்கி வீசியதாக நாகேந்திரன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சுபாங் ஜெயாவில் உள்ள பெட்ரோல் நிலையத்திற்கு அருகே ஆகஸ்ட் 7ஆம் தேதி அதிகாலை 1 மணி அளவில் நாகேந்திரன் அக்குற்றத்தில் ஈடுபட்டதாகவும் இதனால் 37 வயதுடைய நூருக்கு 100 ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 427வது விதியின் கீழ் 5 ஆண்டுகள் வரை சிறை அல்லது அபராதம் அல்லது அவ்விரண்டும் விதிக்கப்படலாம். வேலையில்லாத நபரான நாகேந்திரன் சுபாங் ஜியா USA தலைமையகத்தில் மெத்தாபெத்தமின் போதைப் பொருளை உடலில் செலுத்திக் கொண்டதாக 2வது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அந்நபருக்கு 5,600 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு எதிர்வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி அந்நபர் மீதான குற்றச்சாட்டு மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும்.
கடந்த வியாழக்கிழமை கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டது தொடர்பில் 4 ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர். ஜாலன் டூத்தா டோல் சாவடிக்கு அருகே கவிழ்ந்த ட்ரெய்லர் லோரி ஒன்று தீப்பிடித்து எரிந்தது. இது குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கோலாலம்பூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை முழுவதுமாக அணைத்தனர். தீப்பிடித்து எரிந்த அந்த லோரி 50% கருகிய நிலையில் அதன் ஓட்டுநர் கை தலை பகுதிகளில் காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். 30 வயதுடைய அந்த லோரி ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே கவிழ்ந்த லோரியில் கசிந்த டீசலே தீப்பிடித்ததற்கு காரணம் என கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பான காணொளி பதிவுகள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. த கோட் படத்தின் ட்ரெய்லர் எப்போது வெளியாகும் என்பது இன்று அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் தளபதி விஜய் ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். விஜயின் 68வது படமான த கோட்டில் ஜெயராம், பிரபுதேவா, பிரசாந்த், மைக் மோகன், ஸ்னேகா, லைலா என ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடிக்கிறது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா படத்துக்கு இசையமைக்கிறார். உலகம் முழுவதும் எதிர்வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று படம் திரையீடு காணவிருக்கும் நிலையில் இதுவரை 3 பாடல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. த கோட் ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் வெளியீடு காணவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவை சேர்ந்த லீ மூசி என்ற 13 வயது பள்ளி மாணவி சீனாவில் பரதநாட்டிய அரங்கேற்றம் செய்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாதனை படைத்துள்ளார். டெல்லியில் 1999ஆம் ஆண்டு அரங்கேற்றம் நடத்திய சீனாவை சேர்ந்த பிரபல பரதநாட்டிய கலைஞரான ஜின்ஷான் நடத்தி வரும் பரதநாட்டிய பள்ளியில்தான் 10 ஆண்டுகளுக்கு மேலாக லீ மூசி பரதநாட்டியம் கற்று வருகிறார். அவரின் வழிகாட்டுதலுடன் பெய்ஜிங்கில் நடைபெற்ற லீ மூசியின் 2 மணி நேர அரங்கேற்ற நிகழ்ச்சிக்கு சென்னையில் இருந்து விமானம் மூலம் இசை கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டனர். தென்னிந்தியாவை சேர்ந்த பாரம்பரிய நடனமான பரதநாட்டியம் சீன மாணவியால் சீன ஆசிரியர் கொண்டு சீனாவில் அரங்கேற்றம் செய்யப்படுவது இதுவே முதல் முறையாகும். எனவே இது பரதநாட்டியத்தில் ஒரு புதிய மைல்கல் மட்டுமல்லாது ஒரு வரலாற்று தருணமாகவும் பார்க்கப்படுகிறது.